ஒரு காலத்தில் சக்கரவள்ளி செடிகளால் சூழப்பட்ட காட்டில் அன்னி என்ற வேடன் வசித்து வந்தான். மிருகங்களை வேட்டையாடுவது பாவம் என்பதை உணர்ந்தாலும் வாழ்வாதாரத்திற்காக வேட்டையை தொடர்ந்தான். ஒரு நாள் பசியை போக்க சக்கரவள்ளி கிழங்கை தோண்ட முயன்ற போது வேரில் ரத்தம் கசிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அப்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி எந்த உயிரையும் காயப்படுத்தாதே என்று ஒரு தெய்வீக குரல் கூறியது. அதிர்ந்த வேடன் உடனே இந்த விஷயத்தை அரசனிடம் தெரிவித்தான். அங்கு வந்த அரசன் சிறகுகளுடன் கூடிய ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை கண்டார். அதை அங்கிருந்து எடுத்துச் செல்ல எவ்வளவு முயன்றும் சங்கிலியால் பிணைத்து யானைகளால் இழுத்தும் அது அசையவே இல்லை. அன்றிரவு சிவபெருமான் கனவில் தோன்றி, சிவலிங்கத்தை இழுக்க வேண்டாம், நான் இங்கு தங்கி அருள் புரிவேன் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு அரசன் அந்த இடத்தில் கோயிலை அமைத்தார். 21 தீபங்களை ஏற்றி 21 முறை கோயிலை சுற்றினால் அடுத்த 21 தலைமுறைகளின் பாவங்கள் தீர்க்கும். இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமான் மணல் நிறத்தில் மன்னீஸ்வரராக அருள் புரிகிறார். மேல்தலை தஞ்சாவூர் என அழைக்கப்படும் இக்கோவில் கோவை மாவட்டம் அன்னூரில் அமைந்துள்ளது.